ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ரொம்ப 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 பேசிக்காய் தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னது? அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகத்தின் அளவு நம்ம ஊழியத்தின் அளவு. எவ்வளோ தூரம் நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவர்னால் அபிஷேகிக்கப்படுறீங்களோ அவ்வளோ அதிகமாய் நீங்கள் இயேசுவுக்காக பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு ஊழியனை உயர்த்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். வேகமாக எழுதுகிறவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். வேகமாக எழுதி கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்போது இந்நாளுக்கான டாபிக் என்னென்னா அபிஷேகமும் ஊழியமும். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு தான் கனமான ஊழியத்துக்கு தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். ஆமென். ஒரு வசனம், ஆதாரணமான ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 133 2வது வசனம். சங்கீதம் 133 2. வேகமாய். அது ஆரோனுடைய சிரசில் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் அப்படின்னு ஆரம்பித்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஒரு தைலத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியுது. ஆமென் சொல்லலாமா? ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு பாத்திரவான் அல்ல. அப்போ வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்கன்னா ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றவர்கள், ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்ம சபையில் இருந்தாலும் உங்களை ஒரு சோசன் பீப்புளாக, ஒரு முக்கியமான ஒரு ஜனமாய் உடன் ஊழியர்களாய் தேவன் தெரிந்து கொண்டாருன்னா அது ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை தகப்பன் உங்கள் மேலேயும் ஊற்ற போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலேயும் ஊற்றுறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அபிஷேகமும் ஊழியமும் பிரிக்க முடியாத ஒன்று. ஆமென் சொல்லலாமா? ஸோ அபிஷேகத்தின் அளவு, ஊழியத்தின் அளவு. எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபில் ஆகிறீங்களோ ஹோலி ஸ்பிரிட்டில், எவ்வளோ தூரம் நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறீங்களோ அவ்வளோ மகிமையாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் அபிஷேகிக்கிறார், ஊழியக்காரர்களை அபிஷேகிக்கிறார். வாட் அபவுட் ஜீசஸ்? பாப்பமா யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கலாம். யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை எப்படி கொடுத்திருக்கிறாரா? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் மகிமையான ஊழியமா இருந்துச்சு? தேவன் அளவில்லாம பரிசுத்த ஆவியை, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவாரா மாட்டாரா? இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன போல ஊழியத்தையும் நீ செய்வ, என்னை விட அதிகமாகவும் செய்வேன். அப்பனா அவரை போல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படுவாரா மாட்டாரா? அதுக்கும் மேலேயும் ஊற்றப்பட ஆண்டவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? நல்லா ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸோ நமக்குள்ள ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் அண்ட் யூனிக். ஒரு ஊழியனுக்கும் ஆவியானவர் ஊற்றுகிற அபிஷேகம் எப்படி இருக்குதுன்னா வித்தியாசமானதாக இருக்குது. இட்ஸ் நாட் சேம். எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கல? ஒரே குப்பியில் இருக்கிற ஒரே எண்ணெய் தான், ஒரே ஆவியானவர் தான், ஒரே சபை தான், ஒரே தேவன் தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிஃப்ட்ஸை, வரங்களை, ஒவ்வொரு விதமான கிருபைகளை, ஒவ்வொரு விதமான ஊழிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொரு வித்தியாசமான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். God loves variety. Hallelujah. நம்ம கூட பின்னாடி பூ கலராக வச்சுருக்கோம் பாருங்க, வெரைட்டியாக இருக்கும் பாருங்க. எல்லாருமே வெண்ணிலா ஃப்ளேவர்னால் மற்ற 30 ஃப்ளேவருக்கு எங்கே போகிறது?
யார்? ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லலாமா? நம்ம சொல்லுவோம்ல 5 விரலும் என்னவா இருக்கிறது இல்லை, ஒன்றா இருக்கிறது இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ அபிஷேகத்தினால நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, பயம் நீங்கி தைரியம் உண்டாகும். ஒரு ஊழியனுக்கு அபிஷேகத்தினால என்ன நடக்கும்னா பயம் நீங்கும், தைரியம் உண்டாகும். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ நமக்கு பயப்படுகிறதற்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தின கரங்களை உயர்த்தி. சவுல் பவுலாய் மாறும் போது அந்த டைமில் நடந்த காரியம் என்னென்னா, அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு, தமஸ்கு கிட்ட வந்துட்டாரு, ஆண்டவர் வெளிச்சமாய் அவருக்கு காண்பிக்கிறாரு. அவர் பயந்து நடுங்கி, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்குறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள ஊற்றப்பட்ட போது பயப்படவே இல்லை பவுல், தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவரை பார்த்து பயந்து நடுங்கின சவுல், அப்போ சவுலாக இருந்தார், அப்போ பயம் இருந்துச்சு, நடுக்கம் இருந்துச்சு. போகிறாரு, 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு சவுலை தேடி அனனியா வராரு. அவர் கையை வச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆமென். ஞானஸ்தானத்தை பெறார், அபிஷேகத்தை பெறார். அதுக்கு மேலே பவுலுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நமக்குள்ளே வருகிற ஆவியானவர் நமக்கு என்னத்தை கொடுக்குறாரு? தைரியத்தை கொடுக்குறார், பயத்தை நீக்கி போடுகிறார். ஒரு சின்ன வழினா பயப்படக்கூடாது. அந்த வழியாக இருக்குமா, இந்த வழியாக இருக்குமா, ஏதாவது ஒரு வழி உடம்புன்னு இருந்தால் ஏதாவது வலிக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. அதெல்லாம் இயேசு நாமத்தில் போன்னு துரத்துறதுக்கு ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறார், பயத்தை கொடுக்கல. பக்கத்தில் சொல்லுங்க, பயத்தை கொடுக்கல, தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். வெளியில் போய் சுவிசேஷம் சொன்னால் எவனாவது அடிச்சிருவானோ, அதாவது திட்டிடுவானோ, பேசிடுவானோன்னு சொல்லிட்டு இருந்தா முடியாது. ஆமென். உங்களெல்லாம் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா கிதியோன் மாதிரி. பயந்துக்கிட்டு இருந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. அப்படிதான் இப்போ நிறைய இங்கே உட்காந்துருக்கிற நிறைய கேஸ்லாம் எப்படிப்பட்ட கேஸ் தான்? பயந்தாங்கோலி கேஸ் தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி மாற்றிருக்கிறாருன்னா பராக்கிரமசாலியாய், அது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஊத்தின அபிஷேகம் நம்மளை தைரியசாலியாய் மாற்றி இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்து அபிஷேகம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, ஆவியினால் நிரப்பப்பட்டவன் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பான். ஒரு ஊழியக்காரன் மாம்ச கிரியைகளை அழிக்கிறதற்கு உதவுவது அபிஷேகம். நமக்கே தெரியும், மாம்சமும் ஆவியும் போராடிக்கிட்டே இருக்குது. எப்பெல்லாம் போராடுது? தினமும் போராடுது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை போராடுது? பல முறை போராடுது. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் டிஷ்ஷும் எப்போ பார், ஆவி இங்கே இழுக்கும், மாம்சம் இங்கே இழுக்கும். ரெண்டுத்துக்கும் நம்ம எதை டிசைட் பண்ணுறதுன்னு யோசித்து பல யோசித்து முடிவு எடுக்கிறதுக்குள்ளே ஏதாவது நடந்துடும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் மாம்சத்தை ஜெயிக்க பண்ணுறது எதுனா பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய அபிஷேகம். ஹல்லேலூயா. வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17. கலாத்தியர் 5:16-17. பிரைஸ் ஜீசஸ். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அடுத்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, போராடுகிறது. நீங்கள் செய்ய
வேண்டும் என்றிருக்கிறவைகளை எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நான் தேவ சமூகத்துக்கு வரணும், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும், ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கணும் இப்படின்னு நினைக்கிறீங்களோ, செய்யாதபடிக்கு செய்ய முடியாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சமும் ஆவியும் நமக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அதனால தான் 16ஆம் வசனம் சொல்லுது, திரும்பி வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ போராட்டம் உண்டு உனக்குள்ளேயே. இந்த ஃபைட்டிங் எங்க நடக்குதுன்னா, நமக்கும் பிசாசுக்கும் நடக்கிற ஃபைட்டிங் இல்லை, நமக்குள்ள 3 இருக்கு. என்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் என்ன நடக்குது? போட்டி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோட ஆவியோட கூட ஊற்றப்படும் போது மட்டும்தான் நம்மளால் ஆவியில் ஜெயிக்க முடியுமே தவிர, மாம்சத்தை ஜெயிக்க முடியுமே தவிர மற்றபடி அல்ல. ஹல்லேலூயா. இன்னையிலேருந்து கரெக்டாக நான் பைபிள் வாசிப்பேன். பைபிள் வாசிக்கிறத நிறுத்தவே மாட்டேன் அப்படிலாம் தீர்மானம் எடுப்போம். ஆனால் வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்ணிடுவோம்? இன்றைக்கி ஒரு நாள் வாசிக்கலன்னா என்ன, ஆண்டவர் கோச்சுக்கு போகிறாரு, நாளைக்கு சேர்த்து நான் 4 அதிகாரமாக வச்சிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவோம். திருப்பி நீங்கள் பைபிள் தோட்டத்துக்கு 1 வாரம் ஆகும். பிசாசு அதை புல் பண்ணி வச்சிருப்பான். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தான் என்ன ஆனாலும் சரி, வேதத்தை வாசிக்காமல் நான் படுக்க மாட்டேன்ற வைராக்கியத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியின் கிரியைகளை நடப்பிக்க அபிஷேகம் ஒரு ஊழியனுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் மாம்சத்தின் கிரியை மேலோங்காம ஆவியின் கிரியை மேலோங்கிறதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ஐ கான் கோ பை ஃப்ளஷ். நான் சும்மா ஒரு மாம்சத்தில் ஒரு ஊழியக்காரியா நடமாட முடியாது. எனக்குள்ள ஒரு போரை விட்டு வேணும், எனக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் வேணும். நேற்று கொடுத்த அபிஷேகம் இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? புதிய அபிஷேகத்தினால், புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். கரங்க தலையில வச்சு சொல்லலாமா? பக்தன் சொன்னது போல சொல்லலாம், புது எண்ணெயினால என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ ஒரு தேவ பிள்ளை ஊழியனுக்கு அபிஷேகம் கண்டிப்பா தேவை. ஆமேன். 2 காரியம் பார்த்தா, என்னெல்லாம் பார்த்தா வேகமா சொல்லுங்க. பயம் நீங்கி தைரியம் வர்றதுக்கு அபிஷேகம் வேணும். அப்புறம் மாம்சத்தின் கிரியை அழிச்சு ஆவியின் கிரியை நமக்குள்ள செயல்படுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். 3வது, அபிஷேகம் தேவ ஊழியனுக்கு பலனை கொடுக்கும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இட் கிவ்ஸ் ஸ்ட்ரெங்த். எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஸ்பெஷல் பலன் வேணும். வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யறதுக்கு, இல்லை முழு நேரமாக ஊழியம் செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ஹல்லேலூயா. வாசிப்போம்மா. 24:49. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேமில் இருங்கள் என்று இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆமேன்னு சொல்லலாமா? நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டேன். இயேசு சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க தரிச்சிடுங்க, எருசலேம்ல இருங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க, எருசலேம் விட்டு ஓடி போயிடலாம், இல்லை எருசலேம்ல இருந்தா இயேசுக்கு நடந்ததா நமக்கும் நடக்கும், எப்போ எவன் கொல்லுவான்னு தெரியாது. ஆசாரியர், அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியரோட டீம் இருக்காங்க பாருங்க, அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் எவன்டா மாட்டுவான், சீஷர்கள் எல்லாம் போட்டு தள்ளணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, பீதி கிளம்பிருச்சு பாருங்க. மரண பயம், சாதாரண பயம் இல்லை. சீஷர்களுக்கு என்ன பயம்? மரண பயம். அந்த பயத்திலோட கூட இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்க நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஊழியத்தை செய்யறதுக்கு உனக்கு விசேஷித்த பலன் வேணும். நல்லா கவனிங்க. ஆவியானவர் வர வரைக்கும் சீஷர்களை கர்த்தர் உலகத்துக்கு அனுப்பவே இல்லை, ஊழியத்துக்கு அனுப்பவே
இல்லை. அப்போ எவ்வளோ முக்கியம் அபிஷேகம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னைக்கு பேதுருக்குள்ள அபிஷேகம் வந்ததோ தைரியமாக நின்று பிரசங்கிக்கிறாரு. முதல் பிரசங்கம் 3000, ரெண்டாவது பிரசங்கம் 5000ன்னு ஏறிக்கிட்டே கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு முழு காரியம் என்னன்னா, காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அபிஷேகத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நிறைவான பாத்திரமாக இருக்கணும். நிறைவானது வரும்போது நம் குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் இப்படி படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அபிஷேகம் ஊழியம் செய்ய பலன் கொடுக்கும். ஊழியம் என்பது தேவையை பொறுத்ததல்ல. ஊழியம் இப்போ ஒரு ஆள் வேணுங்க இங்கே ஊழியம் நடத்த, அதனால் வேறு வழியில் நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்றது இல்லை ஊழியம். ஆமேன்னு சொல்லலாமா? தேவனுடைய பலனை சார்ந்ததே ஊழியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏதோ ஒரு தேவைக்காக என்னை ஆண்டவர் கூப்பிட்டாரு, பாஸ்டம்மா கூப்பிட்டாங்க, ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லையா பாவம் அப்படின்னு வர்றதில்லை. ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டு தேவ சந்நிதியில் நின்று, தேவ சமூகத்தில் நின்று, இல்லை எந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். எந்த அளவினால் ஆண்டவர் உங்களுக்கு அளந்து ஆண்டவர் ஊற்றி இருக்கிறாரோ அபிஷேகத்தை, எந்த விதமான வரங்களை உங்களுக்கு கொடுத்து அலங்கரிச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறதுக்கு தான் ஊழியம். ஹல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகத்தை நம்ம அற்பமாக என்ன செஞ்சிடக்கூடாது, எண்ணிடக்கூடாது. அபிஷேகம் சம்திங் வெரி 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 ப்ரெஷியஸ். தாவீதின் மேலே ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் அபிஷேகம் தான் எல்லாவற்றிலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயம். கோலியாத் வந்தான் ஜெயம். அதுக்கப்புறம் நடந்த எல்லா போர்கள்லையும் தாவீது தான் ஜெயித்து வர்றாரு. சவுல் எங்கெல்லாம் தாவீதை அனுப்புகிறாரோ எல்லாத்துலேயும் வெற்றி. அதனால தான் சவுலுக்கு ரொம்ப ஆத்திரம் இன்னும் பொங்கிக்கிட்டே வந்துருச்சு. இவனை எப்படியாவது கொல்லணுன்ற அளவுக்கு ஒரு கொலவெறி வந்ததுக்கு காரணமே தாவீதின் மேலே இருந்த அபிஷேகம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 4வது காரியம், அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை, ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையை வழி நடத்தும். It show your path, the right path where you have to travel. சரியான பாதை, செவ்வையான பாதையில் நீங்கள் போகிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மட்டும்தான் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே வாழ்க்கையை வழிநடத்தப்படுறதுக்கு யாராவது பெரியவங்க இருப்பாங்களா, யாராவது வயசானவங்ககிட்ட கேட்கலாமா? நான் சொல்லட்டா, வயசானவங்க பெரியவங்க எக்ஸ்பீரியன்ஸை விட பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், நிலைநிறுத்தும், நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. ஒரு ஊழியனுக்கு தேவையான அந்த அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுதான் உங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்துக்கு ஏங்குங்க. Don't call Holy Spirit for just for the gifts. ஆவியானவரே எனக்கு வரங்கள் வேணும் கொடுங்க. இப்படியே நாங்கள் பல வருஷங்களாம் எங்களுக்கு அப்படி ஜெபிக்க சொல்லி, அப்படி ஜெபிக்கிறதுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு பவர் வேணும், எனக்கு வல்லமை வேணும், ஆவியானவரே வாங்க, அப்படி ஜெபிக்காதீங்க. நீங்கள் தான் ஆவியானவரே எனக்கு எல்லாம், நீங்கள் வந்தால் போதும், உங்கள் அன்பு நிமித்தம் உங்களை கூப்பிடுறேன். ஐ வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். என்னோட சரீரத்தில் வாங்க, என்னுடைய ஆத்மாவில் வாங்க, என்னுடைய ஆவியில் வாங்க, என் வாழ்க்கையில் வாங்க, ஊழியத்தில் வாங்க, நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இஸ் அ ஜென்டில்மேன். அவர் ஏதோ ஒரு ஆவேசமோ ஏதோ அக்ரிணையோ இல்லை. அவர் 3வது நபர், திரித்துவ தேவன்ல 3வது நபர். அவர் தேவன், கர்த்தர். கர்த்தரே ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது மிகப்பெரிய வெளிப்பாடு. எனக்குலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கர்த்தரே ஆவியானவர்ன்ற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் எனக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்கிற வார்த்தை தான். ஆனால் ஒரு நாள் ஆவியான அழகா வெளிப்பாடு கொடுத்து, விளக்கத்தை கொடுத்து, கர்த்தரே ஆவியானவர் என்பதை விளக்கி காமிச்சார். ஹல்லேலூயா. ஸோ யூ கால் ஹிம். ஆவியானவரை நீங்கள் கூப்பிடும் போது ஏதோ தேவைக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவர் தான் எனக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் திங்கிங் உங்களுக்கு வேணும். ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஊழியத்தை நிறைவேற்றவே முடியாது.
இனி அடுத்த மாதம் நமக்கு நிறைய ஊழியங்களை கர்த்தர் வாசலை திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி வாசலை திறந்துட்டார். நமக்கு வாசலை பாருங்கள், புதுசாக நம்ம ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் திறந்து கொடுத்துருக்காரு. அங்கே அந்த சிஸ்டர் வந்து இப்போது கிராம ஊழியத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க அதுக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறந்துருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ நமக்கு அபிஷேகம் இன்னும் அதிகமாக வேணும். ஆமேன். டோன்ட் லீவ் ஹோலி ஸ்பிரிட். ஆமேன். அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமேன். அவரை இன்னும் இன்னும் அலட்டுங்க, இன்னும் 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 கேளுங்க. அவர் கேட்டால் சந்தோஷப்படுவார். வருந்து கேளுங்க அவரை. ஆமேன்னு சொல்லலாமா? அன்போடு கேளுங்க. இருதயத்தை தான் பார்க்குறாரு. கள்ளம் கபடி இல்லாமல் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. நேற்று படுத்ததே நான் 1 மணிக்கு படுத்தேன். படுத்தா ஒரு பாட்டை கொடுத்தாரு ஆண்டவர். ஆவியான ஒரு பாட்டை கொடுத்தோன்னே பாட்டை பாடிட்டு சந்தோஷமாக ஒரு பாட்டை பாடி ரெக்கார்டு பண்ணிவிட்டு அப்படியே தூக்கமே போயிடுச்சு. அப்படியே இருந்த தூக்கம் இல்லை. அப்புறம் திருப்பி எடுத்து பர்பஸ் டிவன் புக்கு எடுத்து படித்து 3 மணிக்கு தான் படுத்தேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1-5. அதுக்கு முன்னாடி மன்னிச்சிருங்க, ரோமர் 8:14 வாசிங்க. ரோமர் 8:14. அதுக்கப்புறம் நம்ம அதை போவோம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். You want to be a child of God? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஏசப்பாவோட பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அப்போ நீங்க ஆவியானவர்னால நடத்தப்படணும். ஹல்லேலூயா. சும்மா வாயில லெவல்ல சொல்லிக்கிறதுனால கிடையாதுங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவர்னால என்னைக்கு நீங்க ஊழியக்காரர்கள் நடத்தப்படுறீங்களோ அப்போதான் நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்பது விளங்கும். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 47:1-5 வாசிப்போம். 47ஆம் அதிகாரம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, ஆலயத்துல இருக்கிற ஒரு தண்ணீர், ஒரு நதி. அந்த நதி தண்ணீர் எப்போ எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படும். ஹல்லேலூயா. தொடர்ந்து என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிராக புறவாசல் மட்டும் சுற்றி நடந்து கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. கணுக்கால் அளவு எல்லாம் எழுதிக்குங்க. கணுக்கால் அளவுனா 10%. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு 10%. அடுத்து பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். திரும்பவும் அதே 1000 தான், ஆனா தண்ணீர் இப்ப கடக்குறாரு. அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. அந்த அளவு 1000 அளவு தான் இருக்கு, ஆனாலும் முழங்கால் அளவு தண்ணீர் என்ன செஞ்சிச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமென். இது 25%. முழங்கால் அளவு எத்தனை பர்சன்ட்? 25%. அடுத்து பின்னும் அவர் 1000 முழம் அளந்து திருப்பி 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். இன்னும் உள்ள, இன்னும் டெப்தா ஆழத்துல உள்ள கொண்டு போறாரு. அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. இடுப்பளவு வந்துருச்சு தண்ணி. நல்லா யோசிச்சுங்க, ஒரு தண்ணி கடக்கிறோன்னா சின்னது அப்படியே ஒரு கணுக்கால்ல இருந்து அப்படியே மேலே வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள், அர்த்தங்கள் உண்டு. ஸோ இது வந்து இடுப்பளவு 50%. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். திரும்பி 1000 உள்ள போயாச்சு. அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. கடக்க முடியல. எவ்வளவு தூரம் வந்துருச்சு? கழுத்து. தண்ணீர் நீச்சல் ஆழம். நீச்சல் அடிச்சாதான் கடந்து போக முடியும். கடக்க முடியாத நதி இல்லைன்னா என்னால கடக்கவே முடியாது. அது 100%. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இதுல ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம விளக்கமா பார்க்கலாம். ஆமென். நான் சொன்ன அபிஷேகத்தின் அளவு நம்ம ஊழியத்தின் அளவு. இப்போ கணுக்கால் அளவு இருக்கிற அபிஷேகம் உடைய ஒரு ஊழியக்காரனால் என்ன பண்ண முடியும்னா 10% ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்பி
90% சுயமாய் காரியத்தை செய்வான். பக்கத்தில் எழுதிக்கோங்க. 10% அபிஷேகம், 90% சுயம். இந்த காலத்தில் அநேக ஊழியக்காரங்க இந்த கேட்டகரியில் பார்க்க முடியும். 10% அபிஷேகம், 90% என்னதான் சுயம். சுயமாக ஏதாவது செஞ்சு பெரியாளாயிடலாமா, ஏதாவது செஞ்சு மேலே வந்துடலாமா, ஒரு பாட்டு போட்டு பெரியாளாயிடலாமா, என்னத்தை கொடுக்கும். அந்த அவர் இருக்காருங்க, அவர் மாதிரியே, அந்த சிஸ்டர் மாதிரியே. நோ 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 நோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் ஆண்டவர் கொடுத்துருக்குறார். நமக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த போதகர் கீழே இருக்கிறோமோ அந்த அபிஷேகம் நம்ம மேலே வீசும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஊழியத்தில் எழும்பும்போது கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. இப்போ முழங்காலம் வந்தாச்சு சில ஊழியர்கள். அப்போ கூட எத்தனை % சுயம்? 75% சுயம், 25% அபிஷேகம், 75% சுயம். சுயத்தில் செய்கிற ஒன்றும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாது உங்கள் வாழ்க்கையில். இட் மே பி அ மினிஸ்ட்ரி, ஊழியமாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அதனால தான் ஸ்ரீலங்கன் ஒரு பாஸ்டர், இயேசு இல்லாத ஊழியம் எனக்கு வேண்டாம் ஐயான்னு ஒரு பாட்டு பாடினார். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் இல்லா ஊழியந்தான் வேணாமே எனக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது சுயம் வச்சுக்கிட்டு ஊழியம் செஞ்சு ஒன்றும் புண்ணியமே இல்லை. பெருமைக்காக ஊழியம், பேருக்காக ஊழியம். 4 பேர் நம்மளை பெருமையாக பார்க்கணும், 4 பேர் என்னை வந்தனம் சொல்லணும், வணக்கம் சொல்லணும். இதுக்கு ஊழியம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இடுப்பளவு வந்தாச்சு. அப்போ கூட எவ்வளோ % தான்? 50% அபிஷேகம், 50% சுயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் இப்போவே உங்களை நிதானிக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? 50% அடுத்து 50% நீங்கள் எல்லாம் எட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 75 வைக்கலாம் ஆண்டவர். அப்படியே டபுள் வச்சுட்டாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்களா பாருங்கள். 10 to 25 டபுளை விட அதிகம். 25லேருந்து அடுத்து என்ன? 50 டபுள். 50லேருந்து அடுத்து என்ன? 100. ஆண்டவர் எப்போவுமே ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்காக டபுள் பிளஸ்ஸிங் கொடுக்க, ரெட்டிப்பான கிருபைகளை கொடுக்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க, ரெட்டிப்பான மகிமையை கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஸோ 100%. ஸோ முழுசுமா நான் இப்போ அபிஷேகத்தில் இருக்கேன். அப்போ எவ்வளோ % சுயம்? சத்தமாக சொல்லுங்களேன். கணக்கில் அவ்வளோவா வீக்கா? 0%. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் எதுவாக வாஞ்சிக்கிறீங்கன்றதை விட எங்கே இருக்கிறீங்கன்றதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாருமே எங்கே தான் வாஞ்சிக்கிறோம் சொல்லுங்களேன்? 100% அபிஷேகத்தில் இருக்கிறேன்னு வாஞ்சிக்கணும். நீச்சலால் போன ஆண்டவரே, நீச்சலால் முழுமையாக. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா டெமோலாம் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு ஜக்கில் ஒரு டம்ளர், ஜக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றுனேன். அந்த டம்ளர் நிரம்பிச்சு 10%, அதுக்கப்புறம் நிரம்பிச்சு 25%, அதுக்கப்புறம் நிரம்பிச்சு 50%, அதுக்கப்புறம் நிரம்பிச்சு 100. ஆனாலும் அதை விட அந்த டம்ளரை தூக்கி அந்த ஜக்குக்குள்ளேயே போட்டா நீச்சலாமே. இப்போ டம்ளர் தெரியல, வெளியில் முழுசு என்னதான் தெரியுது? தண்ணி தான், அபிஷேக நதி தான் பாயுது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய அபிஷேக நதி நம்ம மேல அப்படியே ஜீவ தண்ணீராய் ஊற்றாய் பாயணும். சிங்காசனத்துக்கு கீழே கண்ணாடி கடல் இருக்குது பாருங்க, பரலோகத்தில் பரிசுத்த ஆவியானோட வாசஸ்தலம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 5வது காரியம், பிசாசினால் கட்டப்பட்ட மனிதரை விடுதலையாக்க அபிஷேகம் தேவை. ஒரு ஊழியன் முதல் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் என்னன்னா, என்ன ஊழியம் சொல்லுங்க பார்க்கலாம்? பிசாசை துரத்துறது. ஆமேன்னு சொல்லாமா?
என் நாமத்தினாலே சீஷர்களை அழைத்து இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிச்சு சொன்ன முதல் வார்த்தை, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசினால் கட்டப்பட்ட மனிதரை விடுதலையாக்க அபிஷேகம் தேவை. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ யாருனாலும் ஊழியம் செய்யலாம். ஆண்டவருக்கு அபிஷேகம் இருந்தால் போதும். அதுதான் தகுதி. நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன திறமை வச்சுருக்க, நீ எவ்வளோ அழகாக இருக்க, இல்லை எவ்வளோ தாளந்துள்ள, எவ்வளோ பர்சனாலிட்டி உனக்கு, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நம்ம மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். எழுதிக்கலாம், படிக்க வேணாம். மத்தேயு 18:18, லூக்கா 4:18, மத்தேயு 15:28. இது எல்லா வசனங்களும் பிசாசினால் பிடிப்பட்ட மனிதரை விடுதலையாக்க அபிஷேகம் தேவை. வேகமாக சொல்லவா? மத்தேயு 15:28, லூக்கா 4:18, மத்தேயு 18:18. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன்னு சொல்லலாமா? ஆறாவது விஷயம், கள்ள உபதேசத்தை அடையாளம் கண்டு கொள்ள அபிஷேகம் நமக்கு தேவை. ஊழியர்களாகிய நாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கள்ள உபதேசத்தில் போயிடக்கூடாது. எனக்கு தெரியும் நிறைய பாஸ்டர்ஸ் நல்லா ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாங்க. திடீர்னு யாராவது ஒரு ஓனாம் பாஸ்டராக ஒருத்தன் வந்துடுவான், கள்ள தீர்க்கதரிசி வந்துடுவாங்க. அந்த நபர் அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போனோன்னே மேலுமே பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும், ஆனால் அவங்களோட பேசிக் டாக்டரினே, அந்த பேஸ்மெண்ட்டே அசைஞ்சிரும், அஸ்திவாரமே அசைஞ்சிருங்க. நான் பார்த்துருக்கேன், வேதனையாக இருக்கும். சில பேருக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கோம், கூட்டாக சேர்ந்து. நல்ல ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் நல்லா நடத்திட்டு இருந்தார். திடீர்னு ஓனா மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே அழிச்சு போட்டாச்சு. பொருளாதாரத்துக்கு ஒரு பிரசங்கம், இல்லை கிரேஸ் பிரசங்கம், சாவாம என்ற பிரசங்கம், ஹைப்பர் கிரேஸு, அந்த கிரேஸ் இந்த கிரேஸ், எதோ தவறான உபதேசத்தில் நிறைய போதகர்கள் விழுந்திருக்கதை பார்க்க முடியுது. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் தவறான போதனையில் நீங்கள் என்ன செய்வீங்க, மாட்டிக்க மாட்டீங்க, ஏனம் கண்டு கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! சாதாரண விசுவாசி வீட்டுக்கே யார் வராங்க? யெகோவா விட்னஸ் வந்துடுறாங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வந்துடுறாங்க. வந்து பிடிச்சி இழுத்து ஆத்துமாக்களை, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை வஞ்சிக்கிற ஆவி. 2-3 தெரு தள்ளி போனீங்கன்னா அந்த தெரு முழுசும் கள்ள போதனை ஆவி. அப்போ அபிஷேகம் தான் நம்மளை காத்துக்கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 1 யோவான் 2:27 வேகமாய். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா! அப்போ இது கரெக்டு, இது தப்புன்னு யாரும் உங்களுக்கு சொல்லணும்னு வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் சொல்லும், இது சரியான போதனை, இது தவறான போதனை. எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க வந்து உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணாலும் இட் இஸ் நாட் அ மேட்டர். வேதத்தின் அடிப்படையில் இருக்குதான்னு செக் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஊழியருடைய கடமை, ஒவ்வொரு விசுவாசியனுடைய கடமை. அதுதான், அதுக்கு தான் வசன நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். பவுல் என்னங்க சாதாரண பிரசங்கியாரா? அவர் பிரசங்கத்தை காரியம் இப்படி இருக்குதான்னு அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் வசனத்தின்படி ஆராய்ந்து பார்க்கறதுக்கே நமக்கு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நமக்கு தேவை. எத்தனை பார்த்தோங்க? வேகமாக சொல்லுங்கள். எத்தனை காரியம்? அபிஷேகம் என்னெல்லாம்? பயத்திலிருந்து விடுதலையாக்க அபிஷேகம் வேணும். அப்புறம் மாம்சத்தின் கிரியை அழிக்கிறதுக்கு நமக்கு அபிஷேகம் தேவை. பெலன் கொள்ளுகிறது, உன்னதத்திலிருந்து வருகிற பெலனால் நிரப்பப்படுகிறதுக்கு அபிஷேகம் தேவை. நம்ம வாழ்க்கை சரியாய் வழி நடத்த நமக்கு அபிஷேகம் தேவை. அப்புறம் பிசாசினால் கட்டப்பட்ட மனிதரை விடுதலையாக்க அபிஷேகம் தேவை. 6வது, ஆமாம், சரியா தவறா என்ற அடையாளம் கண்டு கொள்ள நமக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா! இயேசுக்கிட்ட பேதுரு சொல்கிறாரு, இயேசு கேட்குறார், நான் யார் என்று ஜனங்க சொல்கிறாங்க?
பேதுரு டக்கு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்லிட்டார். ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். பேதுருவே நீ சொல்லல, பிதா உனக்கு வெளிப்படுத்தலைனா நீ சொல்ல முடியாது, ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு அவர் ரொம்ப பெருமிதம் கொள்றார். சந்தோஷப்பட்டுட்டு உடனே சொல்றார், நான் 3 நாள் நான் வந்து அடிப்படணும், மரிக்கணும், 3ஆவது நாள் நான் உயிரோட எழும்புவேன் அப்படின்னு இயேசு சொன்னோன்னே பேதுரு தனியாக கூப்பிட்டு இயேசு கூப்பிட்டு, நீங்கள் சாகக்கூடாது ஆண்டவரே, உங்களை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைலாக்லாம் விடணும்னு இயேசு சொன்னார். அடுத்த நிமிஷமே அப்பாலே போ சாத்தான். ஹல்லேலூயா. ஏன்னா பேதுருக்கு என்ன தெரியல, நிதானிக்க தெரியல. அப்போ அவருக்குள்ள என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. அப்போ ஒரு முறை ஆவியில பரிசுத்த பிதாவினால கரெக்டான வெளிப்பாடு சொன்ன அதே வாய் அதே சீசன்ல உடனே பிசாசோட வார்த்தையும் உள்ள வாங்கி என்ன செஞ்சுட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஸோ நிதானிக்கிற ஆவி, டிசர்னிங் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம். கள்ள போதனைக்கும் நல்ல போதனைக்கும் பிசாசு நாவிக்கும் ஒளியின் தூதனை நாவியை தரிச்சிட்டு பிசாசு வருவானா. தேவதூதனை அப்படி காட்சி அளிக்கிற மாதிரியே வருவான். சில பேர் தேவதூதனை பார்த்த எதுக்கு தேவதூதனை பார்த்துட்டு? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் இந்த தேவதூதனை பார்த்துட்டேன்னு கள்ள போதனை போகிற அநேகர் உண்டு. லாரி அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் சரியா ஊழியம் செஞ்சார். கடைசியில் ஒரு தேவதூதனை பார்த்துட்டேன்னு சொல்லி நான் தான் இயேசுன்னு சொல்லி ஜனங்களெல்லாம் வழிவிளக்க பண்ணி தவறான போதனையில் போயிட்டார். இந்த மாதிரி நிறையா காரியங்களை சொல்லலாம். 1-2 பேர் தான் இப்படி விழுந்தது. ஆனால் கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறது 1000 பேர் நிற்கிறாங்க. கோடிக்கணக்கான பேர் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற ஊழியர்கள் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. ஆமேன். கடைசியா 7வது உங்க எல்லாருக்கும் பிடிச்சது, அபிஷேகத்தில் நிறைந்தால் பொருளாதாரத்தை ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏசாயா 32:15 வனாந்திரம் வயல்வெளி ஆகும், வெட்டாந்தரை நீர்த்தடமாகும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. பேதுரு இயேசுகிட்ட கேட்டார், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளா அந்த மூஞ்சிலே ஒரு குத்து கிடைக்கும்னு கொடுத்துருப்போம். ஆனால் இயேசு சொன்னார் ரொம்ப பொறுமையாக, எனக்கு எல்லாத்தையும் விட்டு வந்தல 100 மடங்கு உனக்கு ஆசீர்வாதம் தரேன். ஹல்லேலூயா. மறுமையில் நித்திய ஜீவனையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு பண்ண நம்ம இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். உங்கள் மேலே அந்த உன்னத அபிஷேகம், ஊழியன் என்ற அபிஷேகம், ஊழியக்காரி என்ற அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்க்கும் கவலை இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? கண் கூட பார்த்தீங்க, இதெல்லாம் கட்டுறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபை கொடுத்தார். தூரத்துலேருந்து பார்க்கல, நீங்கள்லாம் கிட்டத்துலேருந்து பார்த்தீங்க. கணக்கு கூட நான் எழுதலை, நீங்கள் தான் எழுதுனீங்க. கிருபையாய் ஆண்டவர் கட்டி கொடுத்தார். கையில் இருந்ததும் செலவானதும் 4 மடங்கு அதிகம். எங்கேயுமே சாத்தியமில்லாத ஒன்றை கர்த்தர் செய்தார். ஏன்னா அவர் நம்ம மேலே ஊற்றின அந்த அபிஷேகத்தின் அளவு, நம்மளை பரிசுத்தத்தின் அளவு, ஹல்லேலூயா, அந்த ஊழியத்தின் அளவு. ஆமென். இந்த 7 காரியத்தை கர்த்தர் பூரணமாய் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்தில் எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தில் எழுமி நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இதை நீங்கள் எடுத்து அப்பப்போ வாசிங்க. நீங்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் இந்த வார்த்தை, இந்த வசனம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை பலப்படுத்தும். ஆமேன். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி அப்பா. அபிஷேகமும் ஊழியமும். ஆமேன். ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவையானது அபிஷேகம். ஆமேன். அதுதான் அச்சாரம். ஆமேன். வசனம் சொல்லுது, அச்சாரமான ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆதாரமான ஆவியானவர். அவர் தான் ஆதாரமே, நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு துதி, உமக்கு கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமே. நன்றி அப்பா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இந்நாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சத்தமா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா.
மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரோட அபிஷேகம் இருந்தாதான் எங்களால ஊழியம் செய்ய முடியும். நீங்க இல்லாம எங்களால ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவரே. உடன் ஊழியர்களாய் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிள்ளைகள் மேல அப்பா உங்க அபிஷேகம் நதியாய் பாயட்டும். 10% இல்லப்பா, 25% இல்லப்பா, 50% இல்லப்பா, 100% அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. 100% அபிஷேகமும் 0% சுயமுமாய் எங்க வாழ்க்கை மாறட்டும். உங்க சமூகத்துல மனுஷ முகத்தை பாக்குறான், இருதயத்தின் ஆழத்தின் உள்ள திரியங்களை அறிந்திருக்கிற தகப்பன் 100% அபிஷேகமும் ஆண்டவரே 0% சுயமுமாய் எங்க ஊழியம் இருக்கட்டும்னு சொல்லி உமக்கு பிரீதியாய் உங்க நோக்கத்தை செய்து முடிக்கிறவர்களாய், உங்க பர்பஸ செய்து முடிக்கிறவர்களாய், உங்க திட்டத்துல ஆண்டவரே சீராய் ஓடுகிறவர்களாய், உங்க பிளான்ல ஆண்டவரே சரியாய் நாட்டப்பட்டவர்களாய் தகப்பன் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மீதும் கடைசி நாட்களிலே நாவே ஊற்றுவேன்னு சொன்னீரே. அக்கினி ஜுவாலையாக ஊழியக்காரரை பயன்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் இந்த நாளில உங்க மகிமையின் மேகமாய் மகிமையின் பிரசன்னமாய் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்புக, ஒருவரையும் வெறுமையா திரும்பாதபடி உங்க அழைப்பின் நிமித்தம் நீங்க கொடுக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். சமூகத்துல தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பெருக நாங்க சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அபிஷேகம் எங்களுக்கு தேவை. ஒவ்வொரு நாள் அந்த அபிஷேகத்துல நிரப்பி ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சமூகத்துல தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.